ஒரே சட்டியில பச்சரிசியும் பாசிப்பருப்பும் வேக வச்சு சக்கரை பொங்கலும் பண்ணிடலாம், மணக்க மணக்க வெண்பொங்கலும் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசியும் 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க. எப்பவுமே அரிசி எவ்வளவு எடுக்கிறோமோ அந்த அளவுல பாதி பாசிப்பருப்பு எடுக்கணுங்க. ரெண்டும் நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு மண் சட்டியில 10 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்துறேன். அதாவது 1:4 ரேஷியோல தண்ணி எடுக்கணும். மொத்தம் 3 டம்ளர், 2 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் பாசிப்பருப்பு. அப்போ 12 டம்ளர் தண்ணி ஊத்தணும். நான் அதுல 10 டம்ளர் தண்ணியும் 2 டம்ளர் பால் ஊத்துறேன். பால் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா 12 டம்ளர் தண்ணியை ஊத்திக்கோங்க. நல்லா ஹை ஃபிளேம்ல கொதிக்க விடுங்க. எப்பவுமே குக்கர்ல பண்றதை விட சட்டியில பண்ற பொங்கல் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை கம்ப்ளீட்டா சிம் பண்ணிட்டு அரிசி பருப்பும் கழுவிட்டு தண்ணி வடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க, அதை உள்ள சேர்த்துடலாம். உள்ள சேர்த்ததுமே எப்பவுமே அந்த கொதிக்கிறது அடங்கும். திரும்ப ஹை ஃபிளேம்ல வச்சு கலந்து விட்டுட்டு கொதி வர வரைக்கும் விடுங்க. இப்போ இது பாலும் ஊத்திருக்கோம், இல்ல பால் ஊத்தலனாலுமே கம்ப்ளீட்டா மூடி வச்சோம்னா பொங்கி பொங்கி வரும். அதனால நான் என்ன பண்ண போறேன், கரண்டி அப்படியே உள்ளே வச்சுட்டு லைட்டா கேப் விட்டு, அந்த கரண்டி கேப் இருக்கும் பாருங்க, அந்த கேப் விட்டுதான் நான் மூடி வைக்க போறேன். அப்போ உங்களுக்கு பொங்கி வராது. இதே மாதிரி அப்பப்ப கலந்து விட்டுட்டு மூடி மூடி வச்சிங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல சூப்பரா ரெடி ஆயிரும். கண்டிப்பா ஒரு 20-25 நிமிஷம் ஆகுங்க இது ரெடி ஆகுறதுக்கு. இதே நீங்க குக்கர்ல வச்சாலும் இதே அளவு தண்ணி ஊத்திட்டு நல்லா ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டுட்டு கம்ப்ளீட்டா சிம் பண்ணிட்டு டைமர் வச்சு 15 நிமிஷம் வச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிரும். ஆனா சட்டியில பண்ற பொங்கல் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப அரிசி பருப்பு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. சக்கரை பொங்கலுக்கு பாகு காய்ச்சிக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணியில நான் அரிசி எடுத்து அதே டம்ளர்ல வெல்லம் பொடிச்சு சேர்த்துக்கிறேன் 2 டம்ளர். இது அப்படியே சிம்ல இருக்கட்டும். வெண்பொங்கல் தாளிக்கிறதுக்கு 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, மிளகு 1/4 ஸ்பூனும், சீரகம் நல்லா 1 ஸ்பூன் நிறைச்சு எடுத்திருக்கேங்க. ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் நல்லா 2 அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கலாம். முந்திரி கொஞ்சம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் வெட்டி வச்சது, இஞ்சி கட் பண்ணி இடிச்சு சேர்த்திருக்கேன். மிளகு 1 பாதியமா இடிச்சு சேர்க்கிறேங்க. சீரகம் அப்படியே சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப இந்த வேக வச்ச அரிசி பருப்பு தேவையான அளவு இதுல சேர்த்துக்கலாம். இது கூட பொடி உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டீங்கன்னா சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆயிரும். நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிட்டா போதும். இப்போ சக்கரை பொங்கலுக்கு நம்ம அந்த சட்டியில மீதி அரிசியும் பருப்பு வேக வச்சது இருக்கு பாருங்க, அதுல அந்த வெல்லத்தை கரைச்சு ஊத்திக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுக்கோங்க. நான் வெல்லம் கரைச்சது முழுவதுமா ஊத்தலங்க, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சரியா இருந்ததுனால மீதி இருக்கிறத நிறுத்திட்டேன். இதுவுமே நல்லா இலக்கமா இருக்கிறது, ஆறினா கொஞ்சம் கெட்டியாகுங்க. ஒரு சிட்டிக்கை உப்பும் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. பொங்கலுக்கு எப்பவுமே நெய் அதிகமா இருந்தா நல்லா இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு நெய் வேணுமோ ஊத்திட்டு முந்திரி திராட்சை வறுத்து உள்ள சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்ச நேரம் வச்சீங்கன்னா நல்லா கெட்டியாயிரும். அவ்வளவுதாங்க, சக்கரை பொங்கல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஆறினதுக்கு அப்புறமும் பாருங்களேன் எவ்வளவு சாஃப்டா இருக்கு, ரொம்ப கெட்டியே ஆகல. சுட சுட சக்கரை பொங்கல், நல்ல சாஃப்டான வெண்பொங்கல், தேங்காய் சட்னி அல்லது சாம்பார் தொட்டுக்கலாம். வடை மட்டும் இருந்தா சூப்பரா இருக்கும்.